ஆரம்பிக்கலாங்களா? இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு. இந்த வாழை தாரை பிப்பதும் கரும்புகளை அத்துக்கொண்டு போவதும் அவமானமாக இருக்கிறது. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே வா. அவமானமாக இருக்கிறது. பார்க்க தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளின் நெஞ்சு பதறுகிறது. எவ்வளவு பெரிய வேலையை பாத்துக்கிறீங்க. நான் கூட உங்களை என்ன நினைச்சேன்டா, தூக்கிட்டீங்கல்ல. என் மக்களை பிச்சைக்காரர்கள் போல வாழத்தாருக்கும் கரும்புக்கும் கேவலமாக இருக்கிறது. உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். ஸ்டாலினை பார்த்தவுடன் அவர் எதுக்குறார். அவர் பெட்டி கொடுத்து பெட்டி வாங்கிட்டாருன்னு சொல்ற நீங்க. ஐயா ஸ்டாலின் எனக்கு பெட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லுங்களேன். திமுக வைத்தா பிஜேபி கைக்கூலி, RSS கைக்கூலி, விஜய் எடுத்தா திமுக கைக்கூலி. டேய் நான் யாருக்குடா கூலி? எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்கே வெயிட் பண்றேன். என்ன கேட்பான். அது பெரிய கூட்டம் அல்ல அரசியல், கொள்கைதான் அரசியல். அதை விட பெரிய கூட்டம் எனக்கு வரும். பிப்ரவரி 7ஆம் தேதி நீ பாப்ப எப்படி கூட்டம் வருதுன்னு நீ பாப்ப. இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்களே, நீங்க யாருங்க? நான் யாரா? தெரியாம கேட்டேன், கோச்சிக்காதீங்க. இந்த கூட்டம் எப்படி கூட்டம்னு பாப்ப. நான் அரசியல் கட்சி நடத்தல, மக்கள் ராணுவம் கட்டி எழுப்பிட்டு இருக்கேன். என்னது? மக்கள் ராணுவம் கட்டி எழுப்பிட்டு இருக்கேன். கிழிஞ்சது. சமரசமின்றி சண்டை. 26லும் தேர்தலிலே தனித்துத்தான், 29லும் தேர்தலில் தனித்துத்தான் காலத்தை நின்பார். எந்த பயனும் இல்ல. உண்மை உறங்கும், ஆனால் செத்துவிடும். ஒரு நாள் இந்த மக்கள், இந்த இனத்தின் தலை சிறந்த மகன் இவன் கையிலே நாடு இருந்தால்தான் நிம்மதியாக மக்கள் வாழ முடியும் என்கிற நிலைக்கு விரைவிலே வருவார்கள். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. என்னுடைய குலதெய்வம் வீரமா காளி. நாங்கள் சைவர்கள். என்ன எதிர்க்கிற நீங்க எல்லாம் எவன்டா பேச்சு வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறீ? டேய் எவன்டா காசு வாங்கிட்டு பேசிட்டு இருக்க? பைத்தியக்காரப்பல. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். நான் கேள்வி எழுப்புற கேள்வியில், நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகளில் நியாயம் இருக்கல. அதை மட்டும் இல்ல நான் வெல்லாமலே பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன்டா. நீ மானஸ்தண்டா. தம்பி அதிகமா கோவப்படாதீங்க தம்பி. தன்மானமிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம வலைவலி நடத்துறான். அமுக டுமுக அமால்